ஹலோ டாக்டர்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்கோ கோமா ஸ்கில் பற்றி பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன். எமர்ஜென்சி வார்டில் யூஸ் பண்ணுற அசஸ்மெண்ட் ஏபிசிடியில் டிசபிலிட்டி அசஸ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஸோ மென்டல் ஸ்டேட்டஸை ஜிசிஎஸ்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஃபுல் ப்ரோன் பியூப்புலாக இருந்துச்சுன்னா இப்சிலேட்டல் பிரெயின் மாஸ்னால கிரேனியல் 3 கம்ப்ரஸ் ஆகியிருக்கும். இந்த ஸ்கேல் ஒரு பர்சனோட கான்சியஸை இனிஷியல் அண்ட் சப்சிக்வெண்ட் அசஸ்மெண்ட்டுக்கு மோஸ்ட் ரிலேபிளாகவும் அப்ஜெக்டிவாகவும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் ஐ ஓப்பனிங், வெர்பல் ரெஸ்பான்ஸ் அண்ட் மோட்டார் ரெஸ்பான்ஸை கவுண்ட் பண்ணுவோம். நிமோனிக்கா எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின், அதாவது இவிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ரெஸ்பான்ஸில் ஸ்பான்டேனியஸாக ஓப்பன் பண்ண 4 கமெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ண 3 பெயின்ஃபுல் ஸ்டிமுலஸ்க்கு 2 ஓப்பனே பண்ணாமல் இருந்தால் 1 மெஷர் பண்ணுவோம். வேர்பல் ரெஸ்பான்ஸில் கேட்குற கேள்விக்கு அப்ராப்ரியேட் அண்ட் ஓரியன்டாக சொன்னால் 5 கன்ஃபியூஸ்டாக சொன்னால் 4 இன்அப்ராப்ரியேட்டடாக சொன்னால் 3 இன்காம்ப்ரிஹென்சிவ் சவுண்டு மட்டும் கொடுத்தாங்கன்னா 2 சவுண்டு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லைன்னா 1 மெஷர் பண்ணுவோம். மோட்டார் ரெஸ்பான்ஸில் சொல்கிற ஆக்ஷனை செஞ்சால் 6 லோக்கலைஸ்ட் பெயின்ஃபுல் ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா 5 வித்ட்ரா மட்டும் பண்ணாங்கன்னா 4 டீகா டிக்கெட் போஸ்டரில் இருந்தாங்கன்னா 3 மெஷர் பண்ணுவோம். அதாவது பேஷண்ட் ரிஸ்ட்டை கிளென்ஸ் ஆகியிருக்கும், ஆர்ம்ஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு லெக்ஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் போஸ்டரில் இருக்கிறதா டீகா டிக்கெட் போஸ்டர். டீசெலிப்ரேட் போஸ்டர், அதாவது பேஷண்ட் ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ் பேக் பண்ணியிருப்பாங்க, ஆர்ம்ஸ் எக்ஸ்டெண்டட் ஆகிருக்கும், லெக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும், அதுக்கு 2 நம்ம மெஷர் பண்ணுவோம். நார்மலாக ஹியூமன்ஸ்க்கு 13 இருக்கும், டெட் மேனில் 3 தான் இருக்கும். கோமாவில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 இருக்கும். இன்டுபேஷனை 8 ஆர் லெஸ் தென் 8 இருக்கும்போதே பண்ணிடணும். இன்டுபேட்டட் பேஷண்ட்டில் வேர்பல் எவாலுவேஷனுக்கு டீன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஹையஸ்ட் ஸ்கோராக அவங்களுக்கு 11T வரைக்கும் நம்ம கொடுக்க முடியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.